வணக்கங்க. இன்னைக்கு நம்ம கோவக்காய் வத்தல் தாங்க போட போகிறோம். வத்தலுக்கு கொடியிலேருந்து இது நாட்டு கோவக்காங்க பறித்து எடுத்துருக்கோங்க. கோவக்காவை நல்லா கழுவிட்டு ரவுண்டாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கோங்க. இதை ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் எந்த மசாலாவும் சேர்க்காம அப்படியே காய வச்சு எடுத்துக்கலாங்க. இதில் எந்த ஒரு மசாலா உப்பு எதுவுமே போடலைங்க. இதை அப்படியே வெயிலில் ஒரு நாள் ஃபுல்லாக காய வச்சு எடுத்துக்கலாங்க. ஒரு நாள் காய வச்சாச்சுங்க கோவக்காவை. இப்போ வத்தலுக்கு தேவையானதை சேர்த்துக்கலாங்க. கோவக்காய் வெயிலில் காய வச்சதும் அதில் உள்ள தண்ணியெல்லாம் வற்றி இந்த அளவுக்கு சுருங்கி வந்துடுங்க. நம்ம இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. வத்தலுக்கு எப்பயுமே நம்ம கொஞ்சம் அதிகமாக தான் உப்பு சேர்த்துக்கணும். இப்போது இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. இது கூட தயிர் சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுக்கலாங்க. காலையில் வெயிலில் காய வச்சுக்கலாங்க. கோவக்காய் தயிரில் நைட்டு ஃபுல்லாக ஊறிடுச்சுங்க. இதை வெயிலில் காய வைக்கலாங்க. கோவக்காய் வத்தலை காற்று போகாத டப்பாவில் போட்டு வச்சா 1 வருஷம் வரைக்கும் கெட்டு போகாதுங்க. இந்த மெத்தடில் போட்டு பாருங்கள். கோவக்காவை நல்லா வெயிலில் ஒரு 4-5 நாள் காய வச்சதுக்கப்புறம் இந்த அளவுக்கு காஞ்சி சுருங்கி வந்துடுச்சுங்க. இதை நம்ம வறுத்துக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போது வத்தலை சேர்த்துக்கலாங்க. கோவக்காய் பொன்னிறமாக வந்துடுச்சுங்க. இந்த நேரத்தில் நம்ம எடுத்து வேறு பிளேட்டில் வச்சுக்கலாங்க. கோவக்காய் வத்தலை வறுத்து எடுத்தாச்சுங்க. இந்த கோவக்காய் வத்தல் பழைய சாதம் தயிர் சாதத்துக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது சுகர் உள்ளவங்களுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு நாட்டு மருந்துன்னு கூட சொல்லலாங்க. நாட்டு கோவக்காய் ரொம்ப கசப்பாக இருக்கும். இந்த மெத்தடில் செஞ்சால் கசப்பே இருக்காதுங்க. எல்லாருமே சாப்பிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள்.